கிட்டடியிலே நடந்த கொலை சம்பவம் எங்களுக்கு தெரியும். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி எங்களில் அதிகமானோருக்கு தெரியாது சகோதரர்களே. அதிலே யார் நியாயம் யார் நியாயம் இல்லை என்று பேசவில்லை. ஏதோ இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு படிப்பினை சகோதரர்களே. அந்த பெண் கொலைக்கு செல்லுவதற்கு, தற்கொலை செய்வதற்கு செல்லுவதற்கு காரணமாக அமைந்தது எது? இதுதான் எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். தற்கொலை செய்து கொண்டால் என்கின்ற மெடிக்கல் ரிப்போர்ட் வருகின்றது. அந்த தற்கொலைக்கு அந்த யுவதியை, தாயை கொண்டு சென்றது எது? இதுதான் சகோதரிகளை எங்களுக்கு படிப்பினை. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றோம். சிறந்த சாலிகான நல்ல ஆண்களையும் நல்ல பெண்களையும் பார்த்து, ஒழுக்கமுள்ளவர்களை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அநியாயமான முறையிலே தற்கொலை செய்து அந்த தாய் ஒரு பிள்ளை இருக்க மௌத்தாகி சென்று விட்டார் என்று சொன்னால் அந்த இளம் தாயை இந்த தற்கொலைக்கு தூண்டியது எது என்கின்ற கேள்விகள் எங்களுடைய உள்ளங்களிலே கேள்வி கணைகளாய் தொடுத்து கொண்டே இருக்கின்றன. சமூக ஊடகங்களை பார்க்க முடியாது. கவலை. எங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எங்களுக்கும் குடும்ப உறவுகள் இருக்கின்றார்கள். இந்த பெண் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள ஒருவனுக்கு, நல்ல மனிதன் ஒருவனுக்கு, 5 நேரம் தொழக்கூடிய ஒருவனுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் பேசிக்கொண்டு வருகின்றார் ஒரு காபீர். உம்மு சுலைம் ஒரு முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா. என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? ஒரு அழகிய ஒருவர் வருகின்றார் திருமணம் முடிப்பதற்காக. இந்த உம்மு சுலைம் சொல்லுகின்றார், நீர் காபீராக இருக்கின்றாய், நான் முஸ்லீமாக இருக்கின்றேன், நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நான் உன்னை திருமணம் முடிக்கலாம். சகோதரிகளே, அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இவ்வாறான சம்பவங்கள் ஏராளம் இருக்கின்றன. இந்த சம்பவங்கள், இந்த கொலை நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக அமைய வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மாதத்திலே ஒரு முறை அந்த பெண் கஷ்டப்படக்கூடிய சில நாட்கள் வரும். அந்த நிலைமைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தரம் 11ஆம் ஆண்டு 11ஆம் தர இஸ்லாம் பாட புத்தகத்தை எடுத்து பாருங்கள் சகோதரிகளே. அந்த இஸ்லாம் பாட புத்தகத்திலே, பாடத்திட்டத்திலே திருமணம் என்கின்ற ஒரு பாடத்தை போட்டு அந்த சிலபஸை அமைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த பாடத்திட்டம் இருக்கின்றதே மிக சிறப்பான ஒரு பாடத்திட்டம். திருமணம் என்றால் என்ன, விபரீதமான திருமணங்களின் மூலம் நாங்கள் செல்வதனால் என்ன ஏற்படும், காதல் திருமணத்தினால் என்ன விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே விபரீதமாக அமையும், திருமணத்தின் விபரீதங்கள் என்ன, தவறான வழியிலே செல்வதனால் என்னென்ன விடயங்கள் ஏற்படுகின்றது என்று மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக சிறப்பான ஒரு பாடம். அந்த பாடங்களை எங்களுடைய மாணவர்கள் சரியான முறையிலே உள்வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் திருமணம் முடிக்க இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பாடத்திட்டத்திற்கு மேலதிகமாக அவர்களுக்கு இந்த திருமண உறவு, மனைவியின் தாயோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, மனைவியின் தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, மனைவியின் சகோதரிகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு திருமணத்தின் பின்னால் ஒரு பெண்ணோடு மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயங்கள் தெரியாததன் காரணமாக, மார்க்க விடயங்களை அறியாததன் காரணமாக இன்று இளைஞர்கள் அவசரமாக பெண் பார்க்கின்றார்கள். ஒன் சைட் பார்க்கப்படுகின்றது, திருமணம் முடிக்கப்படுகின்றது. கேள்விப்படுகின்றோம் 2-3 வருடங்களில் தலாக். எங்களிடம் படித்த எத்தனையோ மாணவ மாணவிகள் இன்று தலாக்கிலே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சகோதரிகளே, அவசரப்பட்டு முடித்த திருமணங்கள். இதனால் தான் இஸ்லாம் ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றது. அழகிய முறையிலே பேசி 2 வீட்டாரும் ஒப்பந்தம் செய்து மிக அழகிய முறையிலே திருமணத்தை வழிகாட்டுகின்றது. விபச்சாரம் என்கின்ற இந்த கொடிய பெரும் பாவத்திற்கு செல்ல விடாமல் மனிதனை இந்த திருமணம் அழகிய வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், மனைவி கருப்பாக இருந்தாலும் மனசில் தான் இருக்கின்றது சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கையின் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாருடைய தோற்றத்தையோ ஆடையையோ உங்களுடைய அழகையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, என்னுடைய உள்ளம் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? கசடு, வஞ்சகம், பொறாமை, போட்டி, மனைவியோடு கள்ள முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த உள்ளங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே வெளிக்கொணர்ந்து காட்டுவான் என்கின்ற இந்த விடயத்தை நாம் அறிந்து இந்த உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்வில் இணைந்தவர்கள்,
கட்டாயமாக எங்களுடைய மனைவி மக்களை பிள்ளைகளை அனுசரித்து, அதே போன்று பெண்களும் நல்ல முறையிலே ஆண்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே, பல வேலைப்பளுக்களோடு வழியில் இருந்து வருவான், டென்ஷனோடு வருவான். இந்த சமயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாமிய சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் அவ்வாறு தான் இருப்பாள். இந்த அறிவை எங்களுடைய மனைவி மக்களுக்கு, திருமணம் முடிக்காமல் இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். சில ஊர்களிலே திருமணம் முடிக்க தயாராக இருக்கின்றவர்களுக்கான தனியான புரோகிராம்கள் நடாத்தப்படுகின்றது. அவ்வாறான புரோகிராம்கள், அவ்வாறான இஸ்லாமிய சேலமறிவுகள் நடைபெறுகின்ற போது விபரீதமான ஓடி போகின்ற காதல் திருமணங்களிலே இணைந்து கொள்ளாமல் அழகிய முறையிலே இஸ்லாமிய வழிகாட்டல்களோடு இந்த திருமணத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.